இந்த டிசைனர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு 200cc மேலே உள்ள வண்டி மாதிரி தான் இருக்குது. பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இன்ஜினை பார்த்தீங்கன்னா 125cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 11.4 BS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க்கை பார்த்தீங்கன்னா 10.5 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்கில் மோனோ சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஏபிஎஸ் வேரியன்ட் வருது, ஏபிஎஸ் இல்லாத வேரியன்ட் வருது. ஃப்ரண்டில் டிஸ்க் இருக்குது, பேக்கில் ட்ரம் பைக் தான் வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் இருக்குது, சூப்பராகவே இருக்குல்ல, சின்ன குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹசார்ட் சுவிட்ச் இருக்குது, டபுள் சீட் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா 2 சின்ன கிராபில் கொடுத்துருக்காங்க. எல்இடி செட்டப் தான் இங்கே. லைட்டிங் பார்த்தீங்கன்னாலே எல்இடி தான். இப்போ நீங்கள் ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னாலும் அது எல்சிடி செட்டப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸும் சரி, ஃப்ரண்ட் லைட்டும் சரி, பேக் லைட்டும் சரி, எல்லாமே எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மைலேஜ் ஹீரோ தரத்துலேருந்து 66 கிலோமீட்டர் கிட்ட 1 லிட்டருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 66 கிடைக்க கூட 60 கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டைலிஷான ஒரு பைக் இருந்துச்சுன்னா அதில் கிக்கர் இருக்காது, ஆனால் இந்த வண்டியில் கிக்கர் இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ரேட்டை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் 1,35,000 இந்த ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த வண்டி கொடுக்குறாங்க.